ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் குருவும் திருமூர்த்திகளும் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 219 ஆரம்பிக்கிறது. யாராயிருந்தாலும் அவர் மூலம் பரமாத்மா அருள்வார் என்றாலும் நாம் பல காரணங்களுக்காக பிரியப்பட்டு வழிபடக்கூடியவர்களாக இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கும்போது அப்படி நம் பிரியத்தை விசேஷமாக சம்பாதிக்க முடியாத ஒருவரிடம் அவர் தாமே பரமாத்ம நிலையில் இருந்து கொண்டு அனுக்கிரகிப்பார் என்று நமக்கு தோன்றாத போதிலும், அவரிடம் நமக்காக இயற்கையில் ஒரு விசேஷ பக்தியும் சுரக்காமல் இருந்த போதிலும், அப்படிப்பட்ட ஒருவரிடம் போய் இவர் மூலமும் தான் பரமாத்மா அனுகிரகிட்டமே என்று வழிபடுவதென்றால் அது ரொம்ப செயற்கையாகவும் வலிந்து மேற்கொண்ட ஜீவனில்லாத காரியமாகவும் தான் இருக்கும். அதனால் அப்படி பண்ண நம்மில் யாவருக்கும் தோன்றுவதில்லை. ஏதாவது ஒரு காரணத்துக்காக முதலில் ஒருவரிடம் இஷ்டப்பட்டு போய்விட்டால் அப்புறம்தான் அவரிடம் பக்தியை பெருக்கிக் கொண்டு போக முடிகிறது. முதலுக்கே மோசம் என்றால் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை. மனசின் சுபாவத்தில் இன்னொன்று. அப்பா அம்மா குரு இன்னும் யாரோ மகான், இந்த நாளில் தலைவர் எனப்படுகிறவர், இப்படி ஒருத்தர் பிரத்யட்சமாக தெரிகிற போது நமக்கு அவரிடம் ஏற்படுகிற பிடிமானத்தால் அவரையே பரமாத்மாவை போல பக்தி பண்ணி சரணாகதி செய்ய தோன்றுகிறது. பிரத்யட்சமாக தெரியாத ஒரு தேவதையிடம் அது பரமாத்மாதான் என்று நமக்காக தோன்றாத போது இப்படி ஒரு குருவிடமோ தலைவரிடமோ பெற்றோர் போன்றவரிடமோ நாம் பரமாத்மா பாவத்தை ஏற்றி வைத்து பார்க்கிற மாதிரி பண்ண முடிவதில்லை. ஏற்றி வைத்து என்பது கூட சரியில்லை. அப்படி சொன்னால் புத்திபூர்வமாக செய்வதாக தோன்றுகிறது. ஆனால் இப்படி புத்தி வேலை இல்லாமல் நமக்கு ஒரு தலைவரிடம் ரொம்பவும் பிரியம் அல்லது குருவிடம் மரியாதை, வேறே ஒருவரிடம் ஒரே அட்டாச்மெண்ட் என்றால் உடனே தன்னால் இவர்தான் நமக்கு சகலமும், இவருக்கே நம் வாழ்க்கையை அர்ப்பணம் என்று தீர்மானம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த மூர்த்தியின் மூலமும் பரமாத்மாவை அனுகிரகிக்க முடியும் என்று புத்திபூர்வமாக நமக்கு தெரிந்தாலும் கூட மனசுக்கு பிடிமானம் இல்லாத ஒரு மூர்த்தியிடம் இப்படி ஒரு காரணத்துக்காக ஏற்றி வைத்து பக்தி பண்ணுவது என்பது நம் மனசின் சுபாவத்துக்கு ஒத்து வரவில்லை. இப்பொழுது ஒரு கோவிலில் பிரம்மாவுக்கும் சந்நிதி இருப்பதாக வைத்து கொண்டு பார்ப்போம். கோவிலில் சந்நிதிகள் கொண்டுள்ள சிவலிங்கம், அம்பாள், பெருமாள், தாயார் ஆகியவர்கள் சர்வசக்தர்கள் என்று தெரிகிறது. அதனால் மனசார நமஸ்காரம் பண்ண முடிகிறது. நவக்கிரகங்கள், அடியார்கள் முதலானவர்கள் அப்படி இல்லை என்று தெரிகிறது. ஆனாலும் நமக்கு பிடித்தமானதை அனுகிரகிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் என்று தெரிகிறது. ஆகையால் நமஸ்காரம் பண்ணுகிறோம். சர்வசக்தி பொருந்திய மூர்த்தி அல்லது ஏதோ ஒரு விதமான சக்தி மட்டும் பொருந்திய மூர்த்தி என்று இரண்டு விதமாகத்தான் நம்மால், அதாவது ஆவரேஜ் பக்தர்களால் ஒன்றிடம் பக்தி வைக்க முடிகிறது. சர்வசக்தி இல்லாத மூர்த்தியின் மூலமும் சர்வசக்தி வாய்ந்த பரமாத்மா அனுகிரகம் பண்ண முடியும் என்ற எண்ணத்தோடு இதை அதுவாக பார்ப்பது நமக்கு அவ்வளவாக முடிவதில்லை. சண்டிகேஸ்வரரையோ விஸ்வக்ஷேனரையோ மூலமான பரமாத்மா இவர் மூலம் அருள் செய்யட்டும் என்று நினைத்து நம்மால் வேண்டிக்கொள்ள முடிகிறதா? சர்வசக்தி கிஞ்சித், அதாவது சிறிதளவு சக்தி என்று தெளிவாக இரண்டு பிரித்து கொண்டு விடுகிறோம். இதற்கு வித்தியாசமாக ஒரே ஒரு இடத்தில் மட்டும் செய்கிறோம். ஆச்சாரிய புருஷர்களின் பிம்பங்களை பார்த்தால் நம்மை பொறுத்தமட்டில் நமக்கு ஈஸ்வர கோடியாகவே இருந்து அனுகிரகிக்கக்கூடியவர்கள் பரமாத்மா பல ரூபங்களில் குறிப்பாக இப்படி நம்மிடம் சுலபத்தில் வருவான் என்று தெரிகிறது. அவர்களை நமஸ்கரிக்கிறோம். அதாவது ஈஸ்வர கோடி என்று தெளிவாக ஒரு பிரிவைச் சேர்ந்தவர்கள், அப்படி இல்லை என்று தெளிவாக ஒரு பிரிவினர், நம்மை பொறுத்தமட்டில் அப்படி இருக்கிறவர்கள் என்று ஒரு பிரிவினர் இருப்பதாக பார்க்கிறோம். இப்படி 3 பிரிவுகள் செய்து நமஸ்கரிக்கிறோம். பிரம்மாவின் சந்நிதி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஈஸ்வர கோடியில் இல்லை. அதோடு திருமூர்த்திகளில் ஒருவரான சிருஷ்டிகர்த்தாவாக அவரை நினைப்பதே நம் மனசில் வேரோடி போயிருக்கிறது. புராண காலங்களில் அவரை முதலில் பிடித்து அவர் மூலமாக ஈஸ்வர கோடிகளை பிடிக்கலாம் என்ற அபிப்பிராயம் இருந்திருந்தாலும் அப்புறம் பகுகாலமாக லோகத்தில் கலிபாதை ஜாஸ்தியாகி அதனால் ஜன்மா என்பதே ரொம்ப வெறுத்து கொள்ள வேண்டிய ஆனதினாலோ அல்லது வேறே காரணத்தினாலோ பிரம்மாவிடம் பக்தி குறைந்து எனவே அவரை கொண்டு ஈஸ்வர கோடியை பிடிப்பதென்பது மறைந்து போயிருப்பது வாஸ்தவம். ஆகையால் அவரையே முழுமுதலாக நினைக்க முடியாததோடு அவர் மூலம் முழுமுதலிடம் போகலாம் என்ற அபிப்பிராயமும் நமக்கு இல்லை.
ஆச்சாரிய புருஷர்களைப் போல நம்மை பொறுத்த மட்டில் முழுமுதல் தெய்வமே இவராக இருந்து அனுக்கிரகிக்கும் என்று நினைக்கவும் தோன்றவில்லை. அதற்கு விசேஷமாக பேசிஸும் இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.